ஹாய் கைஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ராகவ பேசுகிறேன். ஸோ ஒரு நம்ம பீஸ் பில்ட் பண்ணிட்டாக்கி அது ஒன்றும் இல்லை கைஸ். ஒரு பக்கம் கிட்னி வந்து வித்துனால நம்ம வந்து பிசி பில்ட் பண்ணிக்கலாம். ஹைலைட் என்னன்னா அப்பயே நமக்கு பிசி காசு பத்தில் பிசி பில்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோலாம் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு பேக் சைடு. ஹாய் கைஸ், எல்லாம் வணக்கம். நான் தான் உங்கள் ராகவ பேசுகிறேன். என்னடா கன்னடி போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, சும்மா தான் ஒரு ஸ்டைலுக்கு. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம் தெரியும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஹெச்ஆர் வீட்டில் போயிட்டு ஹெச்ஆரை கூப்பிட்டுட்டு இங்கே தான் சாப்பிடணும், நான்வெஜ் தான், ஞாயிற்றுக்கிழமை கறி தான் வேணும் அடம்பிடிக்கிறான். ஸோ ஹைவேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. சொன்னாலும் இங்கே லோக்கல்லே எங்கள் சேலமில் நிறையா ஹோட்டல் கடை, நல்ல ஹோட்டல் கடைலாம் இருக்குது. ஸோ அங்கே போய் நான்வெஜ் அவனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிகிட்டு நான் கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ மீதி அங்கே ஹெச்ஆர் போய் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம் கைஸ். ஸோ பைஸ் இதுதான் நம்ம ஹெச்ஆரோட வீடு. ஸோ அவனோட மாளிகை. வாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போகலாம் வாங்க. இங்கே போகிறோன்னா ஹெச்ஆரை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். புளியம்பர்த்தி சிங்கம் மாஸ்டர் புல் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. ஸோ ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆரை கூட்டிகிட்டு நம்ம கிளம்புறோம். என்னடா அது ஏதோ 120 ஷார்ட்ஸ் ஸ்கை ஷாட் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸோ இது ஹெச்ஆரோட பிசி. ஸோ அவன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 250 GB SSD இருக்குது. அது அப்படியே நம்ம 500 GB மாற்றிட்டு அப்படியே அதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் அப்படியே இப்போ கிளம்பி ஹோட்டலுக்கு நேராக போகலாம் கைஸ். பின்னால் இடியாப்பா சவுண்டு மாதிரி கேட்குதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மாடியில் இருக்கிறனால சவுண்டு கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும். ஸோ எங்கள் ஊரில் கொஞ்சம் பண்டிகை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் இருக்கும், பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம். கீழே பார்த்தீங்களா மகேந்திர பாகுபலி அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. இந்த இது பிரபாஸ் சிவனை தூக்கிட்டு போகிற மாதிரி ஹெச்ஆர் வந்து பிசி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. சரி வாங்க அப்படியே கீழே போயிட்டு ஹோட்டலில் மீட் பண்ணலாம். ஹெச்ஆர் ஆனந்தே சூட்டு பேருக்கு காரையே கேட்க முடியுது, நீச்சி ஆகி எடுக்கானுவா. ஸோ கைஸ் இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா அம்முனிமல் கடை. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பரோட்டா சிக்கன் ஆர்டர் பண்ணோம். நான் கம்மியாக சாப்பிட்டேன், ஹெச்ஆர் நல்லா கற்றுக்கிட்டேன். நான் கம்மியாக சாப்பிட்டா கார் ஓட்ட நல்லா இருக்கும்ட்டு கம்மியாக சாப்பிட்டேன். ஹாய் பாய்ஸ், ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஹெச்ஆர் வந்து என்னோட டிவி புதுசாக வாங்கின ஹைசென்ஸ் டிவி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். ஸோ வந்து இப்போ காட் ஆஃப் 120 FPS வந்து செக் பண்ணிட்டு இருக்காப்ல. ஸோ இதே பார்த்தீங்கன்னா எங்கள் டிவி தெரியுதுங்களா, டிவி FPS கிரேட்டஸ்ட் கேம் பிளே. ஸோ முக்கியமான சீன் போயிட்டுருக்கு. அதோட 2 பேரும் உட்காந்துருக்கோம் பேனு. இனிவே டைம் ஆகுது. அங்கே எங்களுக்காக ஒரு ஜீவன் காத்திருக்காரு நிசாரு. சீக்கிரம் வரணும் இதுக்கு தான் ஃபோன் பண்ணி. ஸோ நாங்கள் அப்படியே இப்போ கிளம்புறோம். ஸோ அப்படியே நாங்கள் இப்போ இது கார் எடுத்துகிட்டு கிளம்புறதா கைஸ். ஸோ மீதி அங்கே கண்டினியூ பண்ணணும். வாங்க அப்படியே போகலாம். ஸோ போன வச்சாரு என்ன சொல்கிறேன், எப்படி நினைக்கிற கோயம்புத்தூர் போகிறத நினச்சி. ஏன்னா இப்போ என் வேலை மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு வேலையாக தான் வரான். சார் 2 பேருக்கு எக்ஸைட்மெண்ட்டாக பண்ணுறதுக்காண்டி தான் போகிறோம். ஆமாம். ஸோ போய் பார்க்கலாம் என்ன பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல. தான் கொடுப்பாங்க. ஸோ செம்மையான சீன் போயிட்டுருக்கு. தெரியும் நினைக்கிறேன். ஆமாம், கார் சீனு. சரி நாங்கள் பார்த்துட்டு மறுபடியும் வரோம். எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம அப்படியே அங்கே போவோம். ஓகே பாய். ஸோ இப்போ நம்ம எங்கள் வீட்லேயே ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் நம்மக்கிட்ட ஜென்எஸ்ல கார் இப்போ இருக்குது. ஸோ இதில் தான் போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் கேஸ், கிளம்புறோம். இப்போ கிளம்புவோமா? ஹெச்ஆர் பாபா ரெடியாக இருக்காரு, புல்லட் மாஸ்டர் ரெடியாக இருக்காரு. போகலாம் கைஸ். ஸோ இப்போ நம்ம கிளம்பணும், கரெக்டாக இருக்கும் போனால். என்னடா பேக் மாற்றிட்டு என்ன ஊருக்கிற போய் நினைக்காதீங்க, சும்மா ஒரு வாட்டர் பாட்டில் ஹார்ட் டிஸ்க் ஒன்று மாற்றணும். ஸோ அதனால் அது வச்சுருக்கேன் கைஸ். ஓகே பாய்ஸ், இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு அங்கே 12 மணி பக்கமாக கூப்பிட்டுருந்தாங்க. இங்கேயே வந்து 11 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ராகபுரா தான் வந்துட்டு கார் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ போய் கொண்டு இருக்கிறோம். ஹாய் பாய்ஸ் கேர்ள்ஸ், வணக்கம். ஸோ எங்களுக்காக ஒரு ஜீவன் நாங்கள் காத்துட்ருக்காரு. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த மிஸ்டர் பீன் வாட்ச் ஓடி பார்த்துட்டு ரொம்ப நாள் நின்று பண்ண அந்த மாதிரி நிசான் வெயிட் பண்ணிருக்காரு. ராகபுரம் வேற 100ல் போயிட்டு இருக்கிறாரு. நமக்கும் வந்துட்டு ஓட்டணும் போல தான் தோடிட்டு இருக்கு. ராகவஜி வணக்கஜி, கொஞ்சம் வண்டி கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஓட்டுவேன். ஓட்டுறியா? சரி, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹைவேஸ் கழிச்சு நான் தரேன். ஹைவேஸ் கழிச்சு ஓட்டுறதுக்கு எதுங்க வண்டி ஓட்டணும்? ஹைவேஸ் ஓட்டினாதாங்க நல்லா இருக்கும். ஹைவேஸ் தான் இல்லை, கொஞ்சம் இந்த டோல்கேட்லாம் தாண்டி தரேன். நான் டோல்கேட் தாண்டி அப்புறம் லெஃப்ட் நின்றுறேன். இப்போ நீ ஒரு லைசன்ஸ் இருக்குல்ல? லைசன்ஸ்லாம் இருக்குது, 2 வருஷம் முன்னாடி. எப்போ கார் கடைசியாக ஓட்டினேன்? லைசன்ஸ் எடுக்கும்போது ஓட்டினது தான். எவ்வளோ நாள் இருக்கும்? என்ன ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷமா? 2 வருஷம் ஓட்டவே இல்லையா காரு? எனக்கே எது பிரேக்கு எது ஆக்சிலேட்டர் சமயத்துல கன்ஃபியூஸ் ஆகுதுடா. நீ இப்படி எக்ஸ் கால வச்சுக்கிட்டு எப்படா ஓட்டுவ? தினத்தந்தியில போட்டோ வந்துருடா. ஜிடிஏ வேலை நாங்க வந்து பாலத்துக்கு பார்த்தா விட மாட்டேங்கிறாரு. பாலத்துல போயிட்டு இருக்கா, நீ பார்த்து விட்டு அவ்வளோதான். நாளே பாருங்க 100ல தான் போயிட்டு இருக்காரு. அர்ஜுனர் மாதிரி போயிட்டு இருக்கோம். காரை மட்டும் என்கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டாரு. அவர் மட்டும் தான் ஓட்டுவேன் அழுகுறாரு. பேப்பர் வாடா போலீஸ் கூட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல கூட்டு போயிட்டு ஓட்ட வைக்கிறேன்.
அதுக்கப்புறமா தரேன். எடுத்தவொடனே ஆன் தி ஸ்பாட்ல ஓட்டினா நல்லா ஆன் தி ஸ்பாட் அப்புறம் ஸ்பாட்ல போயிட போறேன் ஜி. பேசாம இருங்க ஜி. கிரவுண்ட்ல எல்லாம் ஓட்டினா நல்லா இருக்காதுங்க. ரோட்ல தான் ஓட்டணும். பப்ளிக்கோட ஓட்டினா நல்லா இருக்கும். அதை முடிக்கிறேன். அப்படியே நேரா கொண்டு போய் அந்த பெட்ரோல் நேரா போயிட்டு HR லெஃப்ட்ல போய் டொக்குன்னு அந்த வண்டியில விட்டானா அவ்வளவுதான். அப்படியே அந்த பெட்ரோல் டேங்க்ல பிளாஸ்ட் பண்ணி லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு சண்டே தான் பிளான் பண்ணோம். இன்னைக்கு வந்து முகூர்த்த நாள் போல. ஸோ அதனால வந்துட்டு ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நேற்றே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி டிராஃபிக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி சூஸ் பண்ணோம். ஏதோ எதுக்கும் டவுட்டாக இருந்துச்சு. என்னடா எல்லாம் லேடிஸ்லாம் கொஞ்சம் ஃபேமிலியாக போயிட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷனில். ஐ மீன் இது ஃபங்க்ஷன் ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி 2 வீலரில் போயிட்டு இருந்தாங்க. அதனால தான் எதுக்கும் இவங்ககிட்ட டே கூகுளில் பாடுறா நீ முகூர்த்த நாளாக பார்த்தா எங்களுக்கு இப்போ தான் தெரியும் நீ முகூர்த்த நாள் இந்த அவ்வளோதான் முடிச்சு. காலை 7:30 அந்த முகூர்த்தம் போட்டு வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. எங்களை வந்து அங்கே வந்துட்டு 12 மணிக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு இங்கேயே 11 ஆயிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டர் மேலே வந்து நாங்கள் வந்து போக வேண்டியது வந்து இருக்கு. ஸோ இவர் போகிற ஸ்பீடுக்கும் இங்கே இருக்க டிராஃபிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் போகிறதுக்கு 5 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் சென்னை காஞ்சி போகிறோம் என்னச்சு மிஞ்சி போனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 12 ஒன்று கூட்டி போய் விட்டுறேன். நான் கேரண்டி பண்ணுறேன். அவன் பொட்டி சாத்திட்டு கிளம்புறதுலாம் நாங்கள் தான் கிளம்புனா போய் பிசி தூக்கிட்டு வரதுக்கு. ஏன்னா நாங்கள் போயிட்டு நிசாரை வர சொன்னாங்க. நிசாரை வெயிட் பண்ணிருக்காரு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நமக்காக. அவர் வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு அங்கே மீட் பண்ணுவோம். ஸோ ஓகே காய்ஸ், ஸோ நானும் ஹெச்ஆருங்க இருக்கோம். இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா நம்ம நிசாரை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க 1 2 3 தானே நிசார் அண்ணன். ஸோ ஃபைனலாக அண்ணனை பார்த்துட்டேன். ஆளு பாருங்க அவளை எங்கே அழகாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நாங்களே எதிர்பார்க்கல பாருங்க கர்நாடகம். சரி ஓகே கைஸ், ஸோ இதெல்லாம் நம்ம பைனரி ஸ்கூல் மேலே தெரியும் நினைக்கிறேன். இங்கே தான் நம்ம போய் இப்போ சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். அப்புறம் அங்கே போயிட்டு பார்க்கலாம். மேலே ராக உங்களை நம்பி தான் பிசி எல்லாம் பில்ட் பண்ணுறோம். நம்ம ஹெச்ஆரும் உங்களை நம்பி தான் பில்ட் பண்ணியிருக்கான். நீங்களாம் உங்களுக்கு ஆதரவு கொடுத்து உங்கள் மூலியமா பசங்க வளரணும். சரிங்களா? எல்லாம் பார்த்து எதாவது செஞ்சுடுங்க காய்ஸ். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இல்லை. மேலே தான் போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் வாங்க அப்படியே உள்ளே போகலாம் கடைக்குள்ளே. இது கடைன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடல்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பிசி பில்டுக்கான காம்பனண்ட் அக்சசரிஸ்லாம் அடிக்கடிக்க வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம் வாங்க. ஸோ எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிசி கேபினெட் ஷோக்கு வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் எல்லா கேபினெட்டுமே வச்சுருக்காங்க ஷோக்கு. ஸோ கைஸ் இப்போ நம்ம வாங்க போகிற கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டு தான் நம்ம வாங்க போகிற கார்டு. ஸோ இது கீழே செம்மையாக இருக்குது இந்த கார்டு. 90-70 இது இன்னும் ஒரு 20-30 ரூபா சேர்ந்து வரும். இது ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம். இது வாங்குறதுக்கு கடனோட வாங்கி நமக்காக எனக்கு கஷ்டம் தெரியும். ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டமில் எடுத்து வந்துட்டுருக்காங்க. உள்ளே போய் நம்ம இது பார்க்குறோம், அசம்பிளிங் செட் பார்க்குறோம் வாங்க. நம்ம பிசி பில்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு பிசி பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபைனல் ஸ்டேஜில் இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் அளவுக்கு கரெக்டாக கெஸ் பண்ணி கமெண்ட்டில் யார் கரெக்டாக போடுறீங்க பார்ப்போம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 lakhs. இதில் யூஸ் பண்ணிக்க ரேம் மட்டும் 124 GB மேலே இருக்குது. அதேமாதிரி கிராஃபிக்ஸோட 5090 64 GB. ஸோ என்ன காமிக்கலாம்னா என்னோட கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ நம்மள வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீன்வைல் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட ஸ்பெக்கு எல்லாமே விசாரிச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ ப்ரைஸில் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கைஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பிசி பில்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு போயிட்டு சொன்னாங்க. பில்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ மீன்வேல் நம்ம வந்து இப்போ லஞ்சு சாப்பிட்லான்ட்டு நானும் நிசாரண்ணேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர் அங்கே கீழே பின்னால் வெயிட் பண்ணிருக்காரு. மறுபடியும் நான்வெஜ் தான் சாப்பிடணும், பிரியாணி சாப்பிட்லான்னு ஹெச்ஆர் சொன்னா. சார் அதான் இப்போ ட்ரீட் கேட்டாங்க. ஸோ அதனால் போய் பிரியாணி வாங்கி தரலாம் சாப்பிட்லான்ட்டு வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ சிக்னல் போட்டிருக்காங்க கைஸ். சரியான டிராஃபிக்கில் மாற்றிட்டேன் கைஸ், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் செம்ம டிராஃபிக்கில் மாற்றிக்கிட்டோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா ஹோட்டல் வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் ப்ளேஸ் பிடிச்சாச்சு. ஸோ சண்டே ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ ட்ரீட் கேட்டிருந்தாங்க எல்லோரும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அப்படியே ட்ரீட் மாதிரி அப்படியே ஹோட்டல் கூப்பிட்டு வந்துட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தோம். ஸோ அப்படியே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்படியே ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நாங்கள் காமிக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டான். ரொம்ப பசிக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டு பிரியாணி சீக்கிரம் வரட்டு பிரியாணி வாங்கிட்டான். எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடல கைஸ், ஆல்ரெடி பிரியாணி நேற்று தான் சாப்பிட்ருந்தோம். அதனால் வந்து நானும் சார் இன்னும் லைட்டாக சாப்பிட்லாம் நானும் ஆர்டர் பண்ணிட்டோம். நானும் ப்ளஸ் வந்து பட்டர் சிக்கன் மசாலா ஆர்டர் பண்ணோம். கைஸ் இதுதான் நம்ம பிசி பில்டில் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரேமு, கிராஃபிக்ஸ் கார்டு, எஸ்எஸ்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூலர் ஃபேனு எல்லாமே இருக்கும். ஸோ இவர் தான் வந்து நம்ம பிசி பில்ட் பண்ணியிருக்க டெக்னீஷியன், நேம் வந்து ஆனந்த். ஸோ ரொம்ப சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தார். எல்லாமே பொறுமையாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ ஒரு 4 hours கேப் கிடச்சிது பிசி பில்ட் பண்ணுற கேப்பில். நிறையா ஜாலியாக பர்சனலாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதெல்லாம் டீப் கூலர் ஃபேனு, இது ரொம்ப முக்கியம். நம்ம கேமிங்க்கு ரொம்ப யூஸாக இருக்கும் கூலிங் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப முக்கியம் கைஸ் இந்த ஃபேன் இன்ஸ்டால் பண்ணுறது.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயின்ஸ் ஹீரோ. ஸோ இவன்டா வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு AMD RX 9060 XT 16GB. ஸோ இது இந்த கார்டு பார்த்தோன்னா ஹாப்பியாக இருந்துச்சு. அது இன்சர்ட் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வந்துச்சு கைஸ். அது அந்த சவுண்டு கேட்டோன்னே அப்படியே ஏதோ சாதிச்ச மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த இதான் கிராஃபிக்ஸ் கார்டு மெயினே நமக்கு. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இருக்க ரேட் அதிகம். ஃபீல் மால்ஸ் வந்துருக்கோம். நீங்கள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு KFC ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு இருக்கோம். ஹெச்ஆர் பிசி பில் பண்ணிட்டான் சார், அவன் தான் ஸ்பான்சர் பண்ணுறோம். எதுக்கு அவன் சட்ட பாக்கெட்டை மூடி வைக்கிறான், ஸ்பான்சர்னா ஜோப்பில் இது ஜோப்ல கை வச்சுட்டான். பார்த்துக்கலாம் சொல்லி உருட்டியோட பார்க்குறாரு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே பேசிக்கலாம். ஃபைனலாக நம்ம பிசி பில் பண்ணி வெளியே வாங்க போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஏன்னா நான் நிறைய இடத்துல பிசி பில் பண்ணிட்டுலாம் டவுட் இருக்கும். நான் ஏன் இங்கே பிசி மெயினாக பில் பண்ணேன் அப்படின்னா நிறைய இடத்துல நான் கேட்டேன். ஸோ உண்மையாக நிறைய பேருக்கு நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்கள் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிவிட்டாங்க. பிரபாகரன் நான் அவர்கிட்ட கேட்டேன்னா உங்களோட நீட் என்ன சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் ஒரு பட்ஜெட் போட்டேன். நான் ஒரு செட்டிங்ஸ் பண்ண ஒரு கஸ்டமைஸ் பண்ணப்போ ஒரு 1 lakh மேலே போணுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த செட்டிங்ஸ் நீட்லாம் புரிஞ்சுட்டு அவருக்கு கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 1 lakh கூட கம்மியாக இருந்துச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு இதுவே போதும், இது மட்டும் யூஸ் பண்ணாலே போதும், இது மாதிரி போகாதீங்க, இது அப்படின்னு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது என்றைக்குமே வர மாட்டேங்குது. தேங்க்ஸ் தான். அதில் என்ன சொன்னீங்கன்னா ஸ்பெஷல் தேங்க்ஸ், இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லி ஆகுங்க. என்னன்னா வந்து இப்போ ரேம் போயிட்டு இருக்க ப்ரைஸ் கோல்டோட ஏறிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, நான் ஒரு 1 month முன்னாலே உங்கள்கிட்ட புக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துட்டு சேல் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 month கொடுத்துருந்தா அந்த டைம் வந்து ஹோல்ட் பண்ணி எனக்காக அந்த 1 month அப்படியே அந்த பாக்ஸ் அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க வரோம் எனக்காக. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் தான். தேங்க்யூ. இந்த மாதிரி வேறு யாருமே பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட நான் சொன்னது. ஸோ அது எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பி கைஸ். ஸோ நீங்களும் பில் பண்ணுற மாதிரினா இவரோட நம்பரு டிஸ்கிரிப்ஷன்லாம் கீழே கொடுக்குறேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.